ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரெடிஷ்னல் மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீனோடவே என்னோடய ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா டாக்டர் ஷீத்தோட சன்ஸ்க்ரீன். இதில் வந்து விட்டமின் சி இருக்கனால ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். இதில் ஒயிட் காஸும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைமர், ஸ்விஸ் பியூட்டியோட ப்ரைமர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிண்டட் ஃபீல் இருக்கனால ஹைலைட்டிங் வந்து நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது. ப்ளஷ் மட்டும் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை வந்து நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் நெக்குக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் எதுவும் யூஸ் பண்ணாதனால நெக்குக்கு வந்து நான் சன்ஸ்க்ரீன் போட்டு முடிச்சுடுவேன். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் நான் என் கையில் அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் வந்து நான் என் கைக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கின் கேரை முடிச்சிச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து லிப்பை மாய்ஸ்சரைஸ் பண்ணிடலாம். இது சுகர் பாப்போட லிப் பாமு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கவர் ஸ்டுடியோவிலேருந்து ஸ்விஸ் பியூட்டியோட கலர் கரெக்டர் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஆரஞ்ச் ஷேடு வந்து நான் என்னோடய பிளாக் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இதை கவர் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆரஞ்ச் கலர் லிப்ஸ்டிக் இல்லை ரெட் கலர் லிப்ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி வந்து நான் என்னோடய மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்கின் ட்ரையாக இருக்கக்கூடாது இல்லையா, இல்லைனா வந்து திட்டாக வரும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டார்க் சர்க்கிள்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன், வேறு எங்கேயுமே நான் யூஸ் பண்ணல. இதுக்கு ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா நம்ம ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஆரஞ்ச் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிறதுல ஏதாவது உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா ஒன்றா வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை டோனர் யூஸ் பண்ணலாம். இல்லை அதுக்கு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணலாம். பேஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே வாட்டர் இல்லைன்னா வந்து டோனர் தான் பேஸாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கன்சீலர், இது வந்து மேப்ளினோட கன்சீலர். உங்களுக்கு வந்து என்னோடய ஷேடு என்ன அப்படிங்கிறத நான் கீழே போடுறேன். ஸோ அதை வந்து நான் என்னோடய டார்க் சர்க்கிள்ஸ் போட்டேன் பார்த்திங்களா, அங்கே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பாஞ்சை வச்சு நல்லாவே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நான் ஒவ்வொரு ஐ போட்டுட்டு தான் போகிறேன். ஏன்னா வந்து ஒரு ஐக்கு போட்டுட்டு இன்னொரு ஐக்கு போடுறதுக்குள்ளே அது ட்ரை ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐப்பை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஐக்கு போங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து ஒரு நல்ல பிளெண்டாகி நிற்கும். இல்லைனா வந்து திட்டாக தெரியும், இல்லைனா நல்லாவே பிளெண்ட் ஆகாது. ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்பவுமே வந்து எனக்கு வந்து லிப்க்கு அண்டர்லேயும் மேலேயும் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அங்கேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட் கவரேஜ் தான் கொடுக்கும். ஸோ இதுக்கு மேலே ஃபவுண்டேஷன் போட்டிங்க அப்படின்னா ஃபுல் கவரேஜாக இருக்கும். இல்லைனா ஃபவுண்டேஷன் போட்டுட்டு கன்சீலர் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக கவர் ஆகும். ஸோ நான் எதுவுமே யூஸ் பண்ணல, கன்சீலர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறனால இது வந்து கொஞ்சம் டார்க்கராக இருக்கனால லைட்டாக வந்து என் ஸ்கின் டோனை விட லைட்டாக டார்க் அடிக்கும். ஸோ அதை வந்து ரொம்பவுமே வந்து ஒரு நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்பாஞ்சில் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நான் ஃபேஸில் ஃபிட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து காம்பேக்ட்டு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேப்ளினோட காம்பேக்ட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோடய ஷேடை வந்து நான் ஒன்றா வந்து ஸ்க்ரீன்லேயோ இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ என்னோடய ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா நார்மல் டு ஃபேர் ஸ்கின் டோன். இதில் ரெண்டில் தான் இருக்கும், நடுவில் தான் இருக்கும். ஸோ டார்க்குன்னு சொல்ல முடியாது, நார்மல்னு சொல்ல முடியாது, ஃபேர்னு சொல்ல முடியாது, நார்மலான ஸ்கின் டோன் தான் என்னோடது. ஸோ அதை வச்சு நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நெக்குக்கு எதுவுமே போடல நம்ம, அதனால் வந்து காம்பேக்ட் மட்டும் போட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐ மேக்கப்புக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என் கையிலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து மோஸ்ட்டாக சாட்டிஸ்ஃபை ஆகிறது நான் பார்த்திங்கன்னா என் கையில் அப்ளை பண்ணுறப்போ தான். சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து கையில் அப்ளை பண்ணுறது பிடிக்காது. ஸோ அவங்க வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பேஸ் யூஸ் பண்ணுறது வந்து நல்லாவே வந்து என்னோட கையில் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு ஹோண்டா பியூட்டியிலேருந்து ஒரு லைட் பிங்க் ஷேடு ஒன்று இருக்கும். ஸோ அதை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் என்னடா திரும்பி பார்த்துட்ருக்கா அப்படின்னு பார்க்காதீங்க, சீரீஸ் ஓடிட்டு இருந்துச்சா. ஸோ டக்குன்னு ஏதாவது டபால் டுபில்னு இருந்துச்சுன்னா டக்குன்னு திரும்பி பார்க்குறது, அது மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ அந்த பிங்க் ஷேடை வந்து நான் என் ஐஸ்க்கு போட்டுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரைட்டராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக நான் என்னோடய ப்ரஷ்ஷும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா
இந்த ஐஷேடோ ஃபில் பண்ணுறப்போ வந்து மேலே மட்டும் ஃபில் பண்ணாமல் கீழேயும் சேர்த்து ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஐ வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ஓப்பனாக நல்லா வந்து விங்ஸாக இருக்கும். ஸோ அது நல்லா தெரியும், ஐ வந்து நல்லா பிரைட்டாக தெரியும். ஸோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க, மேலே மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவியாக நான் யூஸ் பண்ணேன், ரொம்ப லைட்டாக இருக்கிற மேக்கப்ஸ் தான். ஹெவியாக வந்து போட்டால் கொஞ்சம் மூஞ்சி வந்து பேய் மாதிரி தெரியும். அதனால் வந்து லைட்டாகவே எல்லாமே நான் வந்து மாட்ரேட்டாக போட்டுட்டு போவேன், ஹெவியான மேக்கப் கிடையாது. ஸோ எனக்கு என்ன செல்ஃப் மேக்கப் எனக்கு தேவையோ அதை மட்டும்தான் நான் எனக்கு அப்ளை பண்ணிக்குவேன். ஸோ ஐக்கு போட்ட அதே பிங்க் ஷேடை எடுத்து நான் என்னோடய சீக்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். இது ஒரு ப்ளஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ப்ளஷ்ஷுன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இல்லை, நம்ம லிப்ஸ்டிக்கோ இல்லை வந்து ஐ ஷேடோவையோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிப்ஸ்டிக்கே வந்து இருக்குது அப்படின்னா ஐ ஷேடோவை கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நம்மளுக்கு வந்து மாறி மாறி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸ்க்கு போயிடலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஐப்ரோஸை நான் வந்து ஃபில்லாக பண்ண மாட்டேன், எங்கெங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே மட்டும்தான் நான் ஃபில் பண்ணுவேன். ஸோ அதுவே எனக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐப்ரோஸை வந்து நல்லா வந்து ஷேப் எடுத்து நான் வந்து ஐப்ரோஸை ஃபில் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. ஸோ ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா நானே தான் எனக்கு ஷேப் பண்ணிக்குவேன். நான் வந்து இந்த பார்லர் போய் இதெல்லாம் கடைசியாக நான் பார்லர் போய் பார்த்திங்கன்னா என் கல்யாணத்துக்கு தான் ஐப்ரோஸ் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் நானே தான் வந்து அதை நான் கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஐலைனருக்கு பார்த்திங்கன்னா நான் லாக்மியோட ஐலைனர் வந்து மேலே யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐ வந்து நல்லா போல்டாக தெரியும், அதுக்காக வந்து நான் மேலே வந்து என்னோடய லாக்மியே யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் திக்காக போட போகிறோம், போல்டாக போட போகிறோம். அண்ட் வந்து விங் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், மறைச்சிருக்கு அப்படின்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஐயை போல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறக்காக நான் கீழேயும் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலைனர் பார்த்திங்கன்னா மேப்ளினோடது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மட்ஜ் ஆகாது, அதுவும் இல்லாமல் வந்து வாட்டர் ப்ரூஃப் கூட. ஸோ அதனால் வந்து அதை நான் கீழே போட்டுக்கிறேன். கீழே போட்டுட்டு அதுக்குள்ளே காஜல் போட்டோம் அப்படின்னா நம்ம காஜல் வந்து நல்லாவே ஸ்மட்ஜ் ஆகாமல் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணு ஓரத்தில் நல்லாவே ஸ்மட்ஜ் ஆகி நிற்கும். எனக்கே வந்து ஐடெக்ஸில் போடுறப்போ கீழே வந்து நல்லா ஸ்மட்ஜ் ஆகி வரும் ஐலைனர் கீழே கொடுக்கல அப்படின்னா. ஸோ அதை நான் வந்து போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட காஜலே தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி உள்ளே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். காய்ச்சல் போகிறதுக்கு முன்னாடி சரி ஓகே அந்த ஐலைனர் காயிட்டோம் அப்படிங்கிறக்காக லிப்பை ஃபில் பண்ணுறேன். இதை பார்த்திங்கன்னா ஒரு நியூட் ஷேடு தான். ஸோ ஐ வந்து போல்டாக போகிறனால லிப்ஸ்க்கு வந்து நியூடாக போயிடணும். ஸோ அதனால் நான் வந்து லைட்டான ஒரு பிங்க் ஷேடு எடுத்திருக்கேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா பக்கத்து கடையில் தான் வாங்கினது, வெளியே எங்கேயும் வாங்கலை. ஸோ மோஸ்ட்டாக வந்து பக்கத்து கடையில் போய் நம்ம செக் பண்ணி வாங்குறது வந்து நம்மளுக்கு செட் ஆகிடும். அதை போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக லிப் பாம் போட்டுக்கிறேன், ஏன்னா வந்து ட்ரை ஆகிடக்கூடாது இல்லையா, அது ஒரு ரீசனுக்காக தான். ஸோ அதையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக், இது பார்த்திங்கன்னா கலர் பாரோட லிப்ஸ்டிக். இதோட ஷேடு எல்லாத்தையுமே வந்து நான் சைடில் இல்லை நான் டிஸ்கிரிப்ஷனில் மறுபடியும் சொல்கிறேன், அதை நான் போட்டுக்கிறேன். ஏன்னா வந்து நிறையா பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் பாட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஐலைனர் காஞ்சதுக்கப்புறம் என்னோடய காஜலை வச்சு நான் என்னோடய ஐலைனரை உள்ளே வந்து நல்லாவே திக்காக போட்டு நல்லா போல்ட் பண்ணிக்கிறேன். பார்க்குறக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஐ போல்டாகவோ லிப் நியூடாகவோ இருந்தால் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நியூட்னா என்ன அப்படின்னா லிப்பை வந்து நேச்சுரல் லுக், ரொம்ப ஹெவியான பிங்கிஷாக இல்லாமல் ஒரு நார்மலான பிங்கிஷ், நார்மல் லிப் வந்து பிங்காக இருக்கும் பார்த்திங்களா, அதை போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மேப்ளினோட மஸ்காரா போட்டு என்னோடய ஐலாஷஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஐயை வந்து ஓப்பன் அப்போ பண்ணி காட்டிக்கிறேன்.
ஸோ இப்போ மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் பொட்டு வச்சாச்சு. ஸோ எண்டாக வந்து ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே எந்த ஒரு ஹெவியான ஹேர் ஸ்டைல் பண்ண கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிப் பண்ணி ஃப்ளார் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டாக வந்து ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு போடுறேன் என்ன ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறத. ஸோ அதை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மேக்கப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.